யாக்கோபின் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்திலே இதுவரை 12 வரையிலான வசனங்களை 13 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 13 வரையிலான வசனங்களை பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த 14 முதல் 16 வரை 14 முதல் 16 வரையிலான பகுதியை, அடுத்த பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வசனங்களையும் இந்த நாளிலே தியானிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு வசனமாகத்தான் நாம் பார்க்க முடியும். அவ்வளவு விளக்கங்களை இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதிக்கு தலைப்பு எப்படி நாம் கொடுக்கலாம் என்றால், உதவிக்கான ஒரு குறிப்பு. உதவிக்கான ஒரு குறிப்பு. ஒரு குறிப்பை யாக்கோபு கொடுக்கிறார். சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனை குறிப்பு என்று சொல்லலாம். அந்த ஆலோசனை குறிப்பு இந்த இடத்துல தன்னுடைய நிருபத்தை நிறைவு செய்ய போவதற்கு முன்பதாக சில அருமையான ஆலோசனைகளை, உபதேசங்களை யாக்கோபு இங்கு தந்திருக்கிறார். அதுல இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒன்று. 14 முதல் 16 வரை மிக முக்கியமான ஒன்று. இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அருமையான ஆழமான சத்தியங்கள், பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். 14வது வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த நாளிலே இந்த 14வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 14வது வசனம். இந்த 14வது வசனத்துல யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். இப்ப விசுவாசிகளில் ஒருவன் வியாதிப்பட்டார். உங்களில் என்று சொல்லும்போது விசுவாசிகளில். அப்ப விசுவாசிகளில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்று சொல்லும் போது அந்த வியாதி எப்படிப்பட்டது என்பதை முதலாவதாக உணர்ந்து கொள்ளணும். இதுல யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், முதலாவதாக வியாதி. அந்த வியாதியை தொடர்ந்து அடைக்க வேண்டியவர்கள் யார்? அடைக்கப்பட வேண்டியவர்கள் மூப்பர்கள், சபையினுடைய மூப்பர்கள். அடுத்ததாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்காக எண்ணெய் பூசணும். அப்ப எண்ணெய் பூசுதல் 3வது காரியம். 4வது காரியம், அவனுக்காக ஜெபிக்கணும். இப்ப 4 காரியத்தை இந்த இடத்துல யாக்கோபு கூறுகிறார். முதலாவதாக என்ன சொல்லுகிறார்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். என்ன வியாதி? வியாதி என்பது பொதுவாகவும் இயற்கையாகவே வரக்கூடிய வியாதியும் இருக்கிறது. பாவத்தினால் வரக்கூடிய வியாதியும் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல யாக்கோபு பேசுவது முக்கியமாக, நல்லா கவனிக்கணும், முக்கியமாக பாவத்தினால் வரக்கூடிய வியாதி, பாவத்தினால் வரக்கூடிய நோய். அப்ப இந்த பாவத்தினால் நோய் வருமா? விசுவாசிக்கு பாவத்தினால் நோய் வருமா? நம்ம தியானத்துல கேட்டோம். பிரதர் சொன்னாரு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்துட்டார்? சுமந்து தீர்த்துட்டார், மன்னித்துட்டார். மன்னிப்பு என்பது நித்தியமான ஒன்று. நித்தியமான ஆக்கினையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யலாமா? பாவம் செய்தா கர்த்தர் விட்டு விடுவாரா? ஒருவன் பாவம் செய்து ஒரு முறை இருமுறை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்பினால் அவன் இரக்கம் வருவான். தொடர்ந்து பாவம் செய்தா என்ன நடக்கும்? தொடர்ச்சியாக துணிகரமாக ஒரு பாவத்தை செய்யும் போது தேவன் நீதி உள்ளவர். அவரை என்ன செய்வார் என்றால் 2 காரியங்களை அனுமதிப்பார். நல்லா கவனிக்கணும். முதலாவதாக வியாதியை அனுமதிப்பார். அந்த வியாதியை அனுமதிக்கும் போதும் அந்த பாவம் செய்யக்கூடிய விசுவாசி உணர்ந்து மனம் திரும்பாவிட்டால் அடுத்து வருது எது? மரணம். கரெக்டா சொல்றீங்க, ஆனா மெதுவா சொல்றீங்க. என்ன வரும்? முதல்ல வியாதி அனுமதிப்பாரு, நல்லா புரிஞ்சுக்கிடணும். அடுத்து என்ன வரும்? மரணம். அதாவது சரீர மரணம். நல்லா தெரிந்து கொள்வது சரீர மரணம். சரீர மரணத்தை இந்த உலகத்திலேயே தேவன் அனுமதிப்பார். இப்போ நல்ல ஒரு உதாரணம் இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரம். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். கொரிந்து சபையில ஒருவன் இருந்தான். இவன் கொடிதான ஒரு பாவம், புறஜாதியாருக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பாவத்தை இவன் செய்கிறான். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அவன் என்ன பாவம் செய்தான்னு தெரியும். பவுல் இங்க என்ன கூறுகிறார் என்றால், அவனை என்ன செய்யணும்? முதலாவதாக பவுல் இவனுக்கு சொன்னாரு. பவுல் இவனுக்கு சொன்ன உடனே கடிதம் போது, நம்ம சபையில் இப்படி எல்லாம் நடக்குதுயா, நீங்க சிறைச்சாலையில் இருக்கிறீங்க, நம்ம சபையில் இப்படி ஒருத்தர் இருக்கான், சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன செய்யலாம்? அப்ப பவுல் என்ன பண்றாரு? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு. அப்ப இந்த நிருபம் அங்க வாசிக்கப்படும் போது இந்த பாவம் செய்கிறவனு அங்க இருக்கான். இவன் என்ன செய்தான்? பவுலுக்கு எதிராக வந்துட்டான். என்னை எப்படி நீ சொல்லலாம்? இன்றைக்கு விசுவாசியை நிறைய பார்க்கலாம். சபையில இருக்கக்கூடிய விசுவாசியை நீ பாவம் செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா, சரிங்க பிரதர், வருத்தப்பட்டு மனம் திரும்புறானா? நீ யாரா அதை கேட்க? ஊழியக்காரனா இருந்தா ஊழியக்காரனை மட்டும் இரு, மூப்பனா இருந்தா மூப்பனா மட்டும் இரு, நீ யாரா என்னைய கேட்கறானா இல்லையா? சில சபையில ஊழியனுக்கு மூப்பருக்கெல்லாம் அடியை விழுந்துருது. இவன் அப்படிதான் வந்தான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா பவுல் அதுல சொல்லுவாரு, அவன் எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்தான். யாரு? இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த நபர் அருவருப்பான ஒரு பாவம். நல்ல கவனிங்க. அப்ப பவுல் இங்க சபைக்கு எழுதும் போது என்ன கூறுகிறார் என்றால், அப்படிப்பட்டவனுடைய, எப்படிப்பட்டவனுடைய, தொடர்ந்து பாவம் செய்யக்கூடிய ஒருவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், பாதுகாக்கப்பட்டு தான் ஆகணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக நித்தியமான பலியை உண்டு பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவனை தேவன் கைவிடுகிறவர் அல்ல. கீழே என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படணும், அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும், அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதற்காக நான் என்ன செய்கிறேன் என்றால், அவன் மனம் திரும்பும்படி அவனை என்ன செய்கிறேன் பாருங்க, மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பார்ப்பா, அவன் தொடர்ந்து மனம் திரும்பாம அந்த பாவத்தை செய்யறான்னு வச்சுக்கிறோம். அவன் நம்முடைய சகோதரன். அவன் எவ்வளவுதான் பாவம் செய்யறான் இல்ல இருக்கட்டும், நம்முடைய சகோதரன். அவன் மனம் திரும்பாத பட்சத்துல அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா, சாத்தான் வாப்பா பிசாசு இந்தா கொஞ்ச நாள் கூட்டு போ, உன்னோட வீட்டில் கூட்டு போய், இல்ல உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல உன்னுடைய ஸ்கூல்ல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடு. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எதற்கென்றால் மாம்சத்தின் அழிவுக்காக. அப்ப மாம்சத்தின் அழிவுக்காக தற்காலிகமாக அவன் தண்டிக்கப்படட்டும், தற்காலிகமான வியாதி அவனுக்கு வரட்டும். இந்த வியாதியை கொடுக்கும் போது அவன் என்ன செய்வான்? மனம் திரும்புவான். கவனிக்கிறீங்களா? புரியுதா இல்லையா? இன்னும் விளக்கமா சொல்லணுமா? அப்படி அதைத்தான் சொல்லி வர்றார். மனம் திரும்பாத பட்சத்திலே அவனுக்கு என்ன நடைபெறும் என்பதை பவுல் இங்க சொல்றார். மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த பூமியிலேயே அவனுக்கு என்ன நடக்கும்? முதல்ல வியாதி, அடுத்து மரணம், பெரிய இழப்பு. அவனுடைய வியாதியினால, அவனுடைய மரணத்தினால அவன் குடும்பமே பாதிக்கப்படும், குடும்பமே தண்டனை அனுபவிக்கும். மரண படுக்கையில் இருக்கும்போது வேதனையோட தான் சாவான், வேதனைப்பட்டு தான் மரிப்பான். அந்த தண்டனை அவனுக்கு போதும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே அவனுடைய ஆத்மாவானது ரட்சிக்கப்படணும். நான் சொல்லல, பவுல் சொல்லி வச்சிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப யாக்கோபு நிறுவனத்துக்கு வருவோம். அப்போ இந்த இடத்துல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்று சொல்லும் போது, ஒரு விசுவாசிக்கு வியாதி வரும்போது அந்த வியாதி பொதுவாக வருகிறதா? இப்ப கொரோனா வந்துச்சு, அதெல்லாம் பொதுவா வருது.
கொரோனா காலத்துல வீட்டுல வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? மூப்பரும் ஊழியக்காரும், நாங்க சர்ச்சுக்கெல்லாம் சொந்தக்காரங்கல்லப்பா, எனக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்க வரமாட்டேன். ஏன்னா இவர் செத்து போவாரே. நிறைய ஊழியர்கள் மரித்து போனார்கள் கொரோனா காலத்துல. ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சுன்னா எந்த ஊழியக்காரர் துணிவரமா போவாரா? முடியாது இல்லையா? அப்ப வியாதி வரும்போது அந்த வியாதி பொதுவானதா சாதாரணமானதா அல்லது பாவத்தினால் வரக்கூடியதா என்பதை அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் மூப்பர்களை என்ன செய்யறாங்க? வர வைக்கணும். இப்ப இந்த இடத்துல 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த பகுதியில் சொல்லும் போது பவுல் இங்க சொல்றார், என்ன கூறுகிறார் என்றால் 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. பாவத்தினால் விசுவாசிக்கு வியாதியும் மரணமும் வரலாம் என்பதை பார்க்கிறோம். முதல் வசனம் எதை பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞாபகத்தில் வைக்கணும், மறக்க கூடாது. எனக்கு தான் வயசாகுது, எனக்கு ஞாபக சக்தி நிறைய குறையும். பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னத்தரா பேசுறோன்னே மறந்து போகுது, பேசுகிற சப்ஜெக்டே மறந்து போகுது. சரியா? ஆமா. இப்போ முதல் இது வியாதி வரும், அடுத்து மரணம் வரும் என்பது ஆதாரமா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம். அடுத்த ஆதாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 30 வரை. இங்க வாசிக்கும் போது பவுல் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்ப தாவீது கேட்டார், ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்து அப்பரசத்தை பங்கெடுத்து சபையிலே வருகிறான் என்றால் அவனுடைய முடிவு என்ன? பவுல் அதே காரியத்திற்கு பவுல் கீழே பதில் தருகிறார். 30வது வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? எது நிமித்தம்? நீ அப்பரசத்துல பங்கு எடுத்துக்கொண்டு துணிகரமா மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்ன வரும்? பலவீனம். அப்படின்னா வியாதி உன்னை தாக்கும். முதலாவதாக என்ன வரும்? வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார். அடுத்து என்ன வரும்? அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா வீட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க பிரதர், அப்படியா? மரணம், சரீர மரணத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப விசுவாசி துணிகரமா பாவம் செய்யும் போது, உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது ஆண்டவர் வந்து விட்டுருவாரா? மத வியாதியை கொடுக்கிறாரு. அடுத்து புரியுதா இல்லையா? மரணத்தை கொடுப்பார். இதுக்கு ஆதாரமா தான் 1 கொரிந்தியர்லயே பவுல் 2 இடங்கள்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த யாக்கோபின் நிருபத்துல அடுத்து என்ன பகுதி சொல்லுது? 14வது வசனத்துல அடுத்த பகுதி வாசிங்க. இல்ல, 2வது பகுதி. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், வியாதி எதனால வருகிறது பார்த்தோம். அடுத்த பகுதி என்ன? அவன் சபையின் மூப்பர்களை. அப்ப ஒருவன் வியாதிப்பட்ட உடனே சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். முதலாவதாக நம்ம யாரை வரவழைப்போம்? சித்த வைத்தியர் இருக்காரா? அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போப்பா. எது கம்மியானது கூட்டுவா. நல்ல டாக்டர் எங்க இருக்காரு தமிழகத்துல? வீடு அடகு வச்சாவது போயிடுவோம், கண்டுபிடி இல்லையா? ஹோமியோபதி இருக்குதா, அலோபதி இருக்குதா, என்ன இருக்குது பாருங்க, நல்ல டாக்டரை பாருங்க. முதல்ல அங்கதான் போறோம். விசுவாசிக்கு வேதம் என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் முதலாவதாக என்ன செய்யணும்? சபையில் உள்ள மூப்பர்களை வரவழைப்பானாக. இது நல்லா கவனிக்கணும். சபையின் மூப்பர்களை வரவழைக்க. நீ கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிற, கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறாய். தேவனுடைய சபை என்பது அவருடைய வீடு. அந்த குடும்பத்தில் அங்கமா இருக்கிற உனக்கு ஒரு வியாதி வரும்போது நீ முதலாவதாக சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும், கர்த்தரை கனப்படுத்தணும். அந்த மூப்பர்கள் கடந்து வந்து இந்த வியாதிக்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். இந்த விசுவாச இடத்துல பேசணும். என்னப்பா செஞ்ச? எதுவும் பாவம் எதுவும் செய்தையா? இல்லை, இவங்களுக்கு வெளிப்படையா தெரியும் அவர் செய்யற பாவம் கண்டிப்பா தெரிய வந்திருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் போதா என்ன பண்ணுவாரு?
இந்த வியாதிக்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பார். அதுக்கு தகுந்த மருத்துவம். மருத்துவர் வந்து சரீரத்தை குணமாக்குறாரு. மூப்பர்கள் எதை குணமாக்க அந்த வீட்டுக்கு போனோம்? ஆத்மா குணமடைய. கவனிக்கிறீங்க, வெரி குட். எதை குணமாக்கணும்? மூப்பர்கள் என்ன வைத்தியர்கள்? ஆத்மாவை குணமாக்கக்கூடியவர்கள். அதனாலதான் 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயர்ல வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவை குறித்து உத்தரவாதம் பண்ணுவவர்களாய் விழித்திருக்கிறபடினாலே எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியணும். சபையுடைய சட்ட திட்டங்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றா அவன் ஆத்மாவை குணமாக்குறாங்கப்பா. அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு மூப்பர்கள்ட்ட, ஊழியர்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? போர் அடிக்குதா? சீக்கிரம் முடிச்சிருவோம். அப்போ இங்க என்ன நடக்குது? மூப்பர்கள் வந்த உடனே அவங்ககிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசி வினாவணும், உனக்கு வியாதி வர காரணம் என்ன? இயற்கையிலே வந்திருக்கா இல்ல பாவம் செய்தையா அப்படின்னு வினாவணும். நம்மால எங்க போறான் தெரியுமா? அற்புத ஊழியர்கிட்ட போறாரு. மூப்பர்களை விட்டுட்டு ஆமா நம்ம பால் தினகரன்ட்ட போகலாம், மோகன் சி லாசர்கிட்ட போகலாம் இல்லையா? இப்படி அற்புதம் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க. அற்புதம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அற்புதம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டு உட்காந்துடுறான். டாக்டர்கிட்ட போற கூட்டத்தை விட அங்க நிறைய போகுது. டாக்டர்கிட்ட போய் 5000 ரூபாய் காணி ஒரு ஃபீஸ்னா, மருத்துவ செலவு 5000 ரூபாய் செலவுனா ஊழியக்காரனுக்கு 10,000 ரூபாய் வந்துடுது. அங்கேயும் பயப்படுத்தி ஆண்டவருக்கு காணிக்க விடுது, அப்பதான் உன் பாவம் மன்னிக்கப்படும், குணமாவன்னு சொல்லி மிரட்டி அவனுக்கு ஆசை கொடுக்குறான். டாக்டருக்கும் அற்புத ஊழியனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படி ஆயிப்போச்சு. கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சு? வியாபாரமா மாறிடுச்சு. மருத்துவ தொழில அநேகர் குற்றம் சொல்றாங்க, வியாபாரமா மாறிடுச்சியா? அப்ப கிறிஸ்தவமும் வியாபார தொழிலா மாறி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஊழியன் என்கிற பெயர்ல, அற்புத ஊழியன் என்கிற பெயர்ல, குணமாக்குற ஊழியன் என்கிற பெயர்ல நடக்கிற அக்கிரமும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால யாக்கோபு சொல்றாரு, நீ அவங்களை தேடி போகாத. அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசித்து பார்த்தா, ஏதாவது ஒரு அப்போஸ்தலன் எங்காவது, கவனிங்க, எங்காவது ஒரு தளத்துல தனிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பித்தார்களா? பிலிப்பியர் சபை, கலாத்தியர் சபை, கொரிந்து சபை, ரோம சபை, இப்படிதான் இருந்தது. ஆனா எல்லாம் ஒரே உபதேசம். யாரும் பவுலினுடைய சபை என்றோ, பேதுருடைய சபை என்றோ, அப்போலோவின் சபை என்றோ ஆரம்பிக்கல. கர்த்தருடைய சபை. இந்த தனிப்பட்ட ஊழியங்கள் இருக்கு. இயேசு வருகிறாரு, இயேசு போகிறாரு, என்னென்னமோ பேர் வைக்கிறான், ஒண்ணும் புரிய மாட்டுது. தனியா ஆரம்பிச்சிடான். இது வேதத்துக்கு புறம்பானது. நீ எப்படிப்பட்ட ஊழியனாக இருந்தாலும் நீ சபைக்கு கீழ்பட்டிருக்கணும். ஒரு சபைக்கு கீழே இருக்கணும். அந்த சபைக்கு கணக்கு கொடுக்கணும். உனக்கு வருகிற வருமானத்துல நீ கணக்கு கொடுக்கணும். அப்பதான் நீ இடற மாட்ட. இப்ப தனியா ஊழியத்தை ஆரம்பித்து உட்காந்துடுறான், அற்புத ஊழியர்னு உட்காந்துடுறான். அது வேதத்தின்படியான ஊழியமே அல்ல. அது எவ்வளவு பெரிய ஊழியரா இருக்கட்டும், அது வேதத்தின்படியான ஊழியம் அல்ல. அப்படிப்பட்ட ஊழியர் இடத்துல நீ போகாத. நீ எங்க போகணும்? உன் சபையில் உள்ள மூப்பர்கள், உன் சபையில் உள்ள மூப்பர்கள் தான் உனக்கு பாதுகாப்பு. அடுத்த ஆள் வந்து உன்னை காணிக்க வாங்கி ஏமாத்திட்டு அவன் போயிடுவான். கடைசி வரை உன்னை பாதுகாக்கக்கூடியது யாரு? உன் சபையில் உள்ள மூப்பர்கள். லோக்கல் சர்ச் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஸ்தல சபை ரொம்ப முக்கியமானது. அவர்களை வரவழைக்கணும். இவர்கள் வந்து என்ன செய்யறது? மூப்பர்கள் வந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, அவங்க வந்து என்ன செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி. அப்ப எண்ணெய் பூசுதல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது ஒரு வியாபாரம். நல்லா கவனிங்க. ஒரே வசனத்தை இன்னும் ரொம்ப விளக்க வேண்டியிருக்கு, ஆனா நேரம் இல்லை. எண்ணெய் பூசி அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றான்னா, ஜெப எண்ணெய் அப்படின்னு ஒரு வியாபாரம் இல்லையா? தனியா ஒரு கடை கூட ஆரம்பிக்கலாம். ஜெப நல்லெண்ணெய், ஜெப தேங்காய் எண்ணெய், ஜெப விளக்கெண்ணெய், இப்படி எல்லாம் ஆரம்பிச்சா நல்லா போகும். ஏமாறுறவன் இருக்கும்போது நம்ம கிறிஸ்தவத்துல ஏமாறக்கூடிய முட்டாப்பயலும் நிறைய இருக்கான். மற்ற மதத்தில் உள்ள மூடர்களை விட கிறிஸ்தவத்துல மூடப்பயலுக அதிகம். நீங்க வேணா ஒரு எண்ணெய் கடையை ஆரம்பிச்சு வச்சு பாருங்க.
ஜெபித்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டு வைங்க, உடனே வந்துடுவான். இப்படி மூட பையன் நிறைய இருக்கான். இங்க எண்ணெய் பூசி என்று சொல்லும் போது என்ன எண்ணெய் பூசணும்? யாக்கோபுடைய நாட்களிலே, கவனிங்க, யாக்கோபுடைய நாட்களிலே எண்ணெய் என்பது ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. லூக்கா 10 அதிகாரத்துக்கு வாங்க, சீக்கிரம் வாசா, சீக்கிரம் முடிக்கலாம். லூக்கா 10 அதிகாரம் 33, 34 இரண்டை வாசிக்கலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும். சமாரியன் டாக்டர்னு சொல்லப்பட்டிருக்கா? மருத்துவர்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ப அவனுடைய நாட்கள்ல, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5க்கு சீக்கிரம் வாங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடும் பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும். தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் காலத்துல எண்ணெயானாலும் திராட்சரசமானாலும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப யாக்கோபு அவருடைய காலத்தில் நடைபெற்ற நடைமுறையில இருந்த விசுவாசிகளுக்கு எழுதியிருக்காரு. அப்ப நமக்கு பொருத்தமா இருக்காதா? நமக்கும் பொருத்தமா இருக்கும். விளங்கி கொள்ளணும். இடம், பொருள், ஏவல் விளங்கி கொள்ளணும். விளங்கி கொள்ளாம நம்ம தப்பா பேசக்கூடாது. அப்ப எண்ணெய் பூச கடவன் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு ஊழியமா மாத்திடக்கூடாது. இன்னைக்கு ஊழியமா மாத்திட்டான். எண்ணெய் வியாபாரம், ஜெப எண்ணெய் வியாபாரம். நிறைய திருட்டு போய் சுத்தி திட்டான். இதை ஏமாறுறதுக்கு நிறைய ஆள் இருக்கான். சரி, இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த போது அவர் எண்ணெய் பூசி சுத்தமாக்கி இருக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக எண்ணெய் பூசி குணமாக்கினார். மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், அப்போது வாசிக்க வேண்டாம். அப்போ யாக்கோபு கூறுகிற எண்ணெய் என்பது ஒருபோதும் ஒரு வியாபார நோக்கத்தோட செய்யப்படுகிற ஒன்று அல்ல. அவனுடைய படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுப்பதற்காக, அவனை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றாரு. நீ என்ன பூசு, அவனுக்கு அந்த மருந்தை போடுப்பா, மருந்தை போட்டு விடு, அவன் எந்திரிச்சு குணமாகட்டும். யாக்கோபு வருவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அடுத்த வாரத்துல அது என்ன நடைபெறும் தொடர்ச்சியை பார்க்கணும். அவனுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்ப ஒரு விசுவாசி வியாதிப்பட்டால் அவன் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த வியாதி வந்திருப்பது பாவத்தினாலேயா இல்ல இயற்கையிலே வந்திருக்கிறதா? மூப்பர்கள் அங்க போகணும். சபை மூப்பர்களை தான் அங்க போகணும். சபை மூப்பர்களை அழைத்து நீ ஜெபம் பண்ணு. ஒருவேளை தீரா வியாதியாக இயற்கையிலே வரக்கூடிய வியாதியாக இருந்தால் அதன் பின்பு அந்த மூப்பருடைய ஆலோசனையோடு, குடும்பத்தாருடைய ஆலோசனையோடு, சம்மதத்தோடு நீ மருத்துவரை போய் பாரு, தப்பு இல்லை. மருத்துவரை கொடுப்பதும் கர்த்தர் தான். உன் பாவத்தினாலே உனக்கு வியாதி வந்திருக்குமேயானால் மூப்பர்கள் ஜெபிக்கும் போது உடனடியாக தேவன் அதை குணமாக்குவாரு. நீ டாக்டர்கிட்ட போக வேண்டாம். பாவத்தினால் வரக்கூடிய வியாதியை குணமாக்க தேவனுக்கு முடியும், தேவன் செய்வார். அப்ப விசுவாசி இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னா, பாவத்தினால வியாதி வரும், அதை தொடர்ந்து மனம் திரும்பாவிட்டால் மரணம் வரும். அப்படி வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வர வைக்கணும். சபை மூப்பர்கள் எண்ணெய் பூசணும். இந்த எண்ணெய் பூசுதல் என்பது வியாபார நோக்கத்தோட செய்யக்கூடாது, மூட நம்பிக்கையா மாறிடக்கூடாது. அடுத்ததாக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த ஜெபம் என்பது உடனடியாக ஒரே நேரத்தில் அல்ல, தொடர்ச்சியாக அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சி, அடுத்த வசனத்தை 15வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் வரும்போது அந்த 15, 16 வாசித்து வாங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா?